ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியலில் செழியனை ஜெனி வந்து மறக்க போகிறாங்க இல்லை மன்னிக்க போகிறாங்க, ரெண்டுத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆடியன்ஸான உங்ககிட்டயே கேட்டிருக்காங்க. மறந்துடுவோமா மன்னிப்போமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லி. தண்டனை அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான், மறந்துடுவோமா மன்னிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பாக்கியா செழியன் ரெண்டு பேருமே நின்றுட்டுருக்காங்க. கோர்ட் லொக்கேஷன்லேருந்து இந்த பிக் எடுத்து பீயிங் ஜெனி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங் கண்டிப்பாக ஜெனி வந்து மூவ் ஆன் ஆகி செழியன்ட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த அப்டேட்டை பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் ஜெனி அவங்க அம்மாவோட இருக்கிற மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அம்மா வீட்டில் தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பற்றி கன்ஃபார்மாக தெரியலை. மேபி இதுக்கப்புறம் வந்து ஜெனி செழியனை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்மளோட பாக்கியா ஃபேமிலி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்டியூமில் ரெடியாகி இருக்காங்க. ரொம்பவே அழகான காஸ்டியூமில் இருக்காங்க. என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்றது தெரியலை. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட பாக்கியாவோட அந்த கேட்ரிங் சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஈஸ்வரி கிச்சன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு நேம் போர்டு இருக்குது. அந்த இடத்துல நம்மளோட ராதிகா, அவங்களோட மகள் எல்லாருமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்டியூமில் வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன், அதாவது கேட்ரிங் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்ற நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து பாக்கியாவோட ஃபேமிலியும் இருக்காங்க, கோபியோட கரண்ட் ஃபேமிலியும் இருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. அந்த காலேஜ் லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது அவங்க எடுத்திருக்க பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு லொக்கேஷன். நம்மளோட பாட்டியாக இது இவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நேஹா வந்து அவங்க அப்பா கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா கோபி, அவரோட சேர்ந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கீர்த்தி இவங்களோட சேர்ந்து நேஹா ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்கமிங் புதுசாக ஏதாவது சீரியல் பண்ணுறாங்களா, இல்லை ஆல்ரெடி நம்மளோட எழில கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்தவங்களாச்சே பாக்கியா சீரியல்லையே வரப்போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்கமிங் பாக்கியலட்சுமியில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது.